ஹாய் நண்பா, எல்லாருக்குமே வணக்கம். விஜய் அண்ணா ஃபேன்ஸ்லாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் அண்ணாவுடைய ஃபேமிலி ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவருடைய படத்தோடைய ஆடியோ லான்ச் கூட தன்னுடைய வைஃப் எல்லாம் கூட்டு போவாரு. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ல கிரௌட் எல்லாம் கடந்து தன்னுடைய வைஃபோட கையை பிடிச்சு கூட்டு போறதுலாம் இப்போ வரைக்குமே ஒரு அற்புதமான விஷயம்னு சொல்லி ஆகணும். பட் இப்ப பாத்தீங்கன்னா அவருடைய குடும்பமே பிரிஞ்சிருக்கு. அதை நினைக்கக்குள்ளேயோ சொல்லக்குள்ளேயோ ரொம்ப கவலையா இருக்கு. குடும்பத்துக்குள்ளே சில பிரச்சனைகள் காரணமாக டைவர்ஸ் வரைக்குமே போய் டைவர்ஸ் கேஸையுமே வாபஸ் வாங்கிட்டாங்க. சரி, நல்ல நிகழ்வா நடந்திருக்கு. அடுத்த கட்டமா நல்ல நிகழ்வா ஏதாவது நடக்குமான்னு பார்த்தாக்கா தப்பாவே நடக்குது. ஜேசன் சஞ்சய் அவர்கள் ஃபியூ வீக்ஸ்க்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்டர்வியூ எல்லாம் கொடுத்திருந்தாரு. அதுல தன்னுடைய அப்பா அம்மா பத்தி பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு. தன்னுடைய அப்பா அம்மா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்றது அந்த இன்டர்வியூ ஃபுல்லா பார்த்தாக்க கண்டிப்பா தெரியும். ரீசெண்டா சோஷியல் மீடியால ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா அது என்னன்றத உங்ககிட்ட டீடைலா சொல்றேன். இண்டிபெண்டன்ஸ் டே ஃபங்க்ஷன்ல என்ன நடந்துச்சுன்றது உங்களுக்கே தெரியும். திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். அந்த விஷயம் நடந்த பிறகு ஜேசன் சஞ்சய் அவர்கள் தன்னுடைய அம்மா கூட பேசினார். அப்பா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினதாகவும் ஜேசன் சஞ்சய் ஆறுதல் கூறியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்தை நான் படிக்கும் போதே இது உண்மையோ பொய்யான்றது நமக்கு கன்ஃபார்மா தெரியாது. பட் இருந்தாலுமே இதை படிக்கக்குள்ள லைட்டா கவலையாவே இருந்துச்சு. அது ஏன்றது கன்ஃபார்மா என்னால சொல்ல முடியல. விஜய் அண்ணா நமக்காக பல விஷயங்களை செஞ்சாலுமே தன்னுடைய ஃபேமிலிக்குள்ள ஒன்னா சேரணும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஒரே ஒரு நிமிடம் சங்கீதா அவர்கள் இடத்துல இருந்து நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கே புரியும் அவங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிருப்பாங்க அப்படின்றத நினைச்சு பார்க்கக்குள்ள ஒரு மாதிரி இருக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் சீக்கிரமா முடிஞ்சு விஜய் அண்ணா தன்னுடைய ஃபேமிலி கூட ஒன்னாகணும்ன்றத நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம், நல்லதாவே நடக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.